அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் டாப்பிக்கில் வந்து ஷார்ட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் நோட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஆர்பி, டிஎன்இபி எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ், முக்கியமான நோட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இட் மே பி டிஃபைன்ட் அஸ் தி சிஸ்டம் இன் விச் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி கேரியர் வேவ் இஸ் மேட் ப்ரொபோஷனல் டு தி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் தி பேஸ் பேண்ட் சிக்னல். ஓகேவா? ஆம்ப்ளிடியூடாக கேரியர் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் சிக்னலை பொறுத்து. மாடுலேட்டிங் சிக்னல் அல்லது பேஸ்பேண்ட் சிக்னலில் மெசேஜ் சிக்னல். இதில் கேரியர் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு விசி காஸ் ஒமேகா சிடி. ஓகேவா? மெசேஜ் சிக்னல் அல்லது பேஸ்பேண்ட் சிக்னல் அல்லது மாடுலேட்டிங் சிக்னல் அப்படின்னா எம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா எம் ஆஃப் டி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரெண்டை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சி ஆஃப் டி இன்ட்ரு எம் ஆஃப் டி மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கடைசியாக கிடச்சது தான் இது பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் விஎம் பை விசி காஸ் ஒமேகா எம் ஆஃப் டி காஸ் ஒமேகா சிடி. ஓகேவா? இதில் விஎம் பை விசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஎம் பை விசியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடுலேஷன் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மாடுலேஷன் இன்டெக்ஸ். இப்போ இங்கே இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம் ஆம்ப்ளிடியூடு மாடுலேட்டட் வேவ். ஓகேவா? இதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஏஎம்ஐயோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் லோயர் சைடு பேண்டு. ஓகேவா? லோயர் சைட் பேண்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம். ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் பேண்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் எஃப்சின்றது கேரியர் சிக்னல் நம்மளுக்கு தெரியும், எஃப்எம்ன்றது மாடுலேட்டிங் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் இதில் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்பெக்ட்ரமில் எப்போ அப்பியர் ஆகுது, எதனால் அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எக்ஸ்போனன்ஷியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னால நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. இட் இஸ் சஃபிஷியன்ட் டு கன்சிடர் ஒன்லி த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரீஜியன். நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரீஜனை மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? அடுத்து இந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி ரீஜன் அப்படின்றது பாசிட்டிவோட அப்படி அதோட ரெஃப்ளெக்ஷன் தான். ஓகேவா? அதோட ரெப்ளிகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ பேண்ட்வித் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்வித் ஆஃப் ஏஎம் சிக்னல் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேண்ட்வித் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் 2 FM. ஓகேவா? ட்வைஸ் தி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ இதில் கேரியர் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு விசி காஸ் 2π FCT இஸ் எ ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி. மாடுலேட்டிங் ஆர் பேஸ் பேண்ட் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்டெலிஜென்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். மாடுலேட்டிங் சிக்னல் பேஸ் பேண்ட் சிக்னலில் எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், தகவல் இருக்கும். ஓகேவா? எந்த இதை அனுப்ப போகிறோமோ அதோட இன்ஃபர்மேஷன் அதில் என்ன பண்ணும் இருக்கும். த ப்ராசஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சியும் ஃபேஸும் மாறாது. ஓகேவா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் வேரி ஆகும். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் தி மெசேஜ் சிக்னல், இன்ஃபர்மேஷன் சிக்னல், மெசேஜ் சிக்னல். ஓகேவா? ரெண்டு ஒன்று தான். ஸோ இதை பொறுத்து ஆம்ப்ளிடியூடு வேரி ஆகும். ஓகேவா? ஆம்ப்ளிடியூடோட லெவல் வேரி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஆம்ப்ளிடியூட் வேவ் ஹேஸ் தி டைம் வேரிங் ஆம்ப்ளிடியூட் கால்டு envelope of the AM wave. அதில் பார்த்தீங்க அப்படின்னா generally keep FC greater than or equal to FM which ensures that two side bands do not overlap each other. FC greater than or equal to FM இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைட் பேண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகாது. ஓகேவா? அடுத்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ மெஷர் ஆஃப் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் அபவுட் அண்ட் அன்மாடுலேட்டட் மேக்ஸிமம் கேரியர் அப்படின்னு தான் இதை என்ன பண்ணலாம். ஏஎம் சிஸ்டத்தில் மாடுலேஷன் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். இன்னொரு மாதிரி டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஎம் பை விசி அப்படின்னு சொல்லலாம். விஎம் பை விசி அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ் டு தி மினிமம் வேல்யூ ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ் வி மேக்ஸ் மைனஸ் வி மின் டிவைடட் பை வி மேக்ஸ் ப்ளஸ் விமன். ஓகேவா? இதில் தப்பாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம்.
Vm by Vc. ஸோ இதில் Vm by Vc Vmax minus Vmin divided by Vmax plus Vmin, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சினாலே அவுட்புட் பை நம்மளுக்கு இன்புட் அதோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்ரு 100 நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபைனல் இதை மட்டும் பார்ப்போம். பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 m² t divided by Vc square plus m² of t. ஓகேவா? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஒன்லி 33.33% தான். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. ஓகேவா? அடுத்து இன் AM லைட் இட் இஸ் ஜென்ரலி மோர் கன்வீனியன்ட் டு மெஷர் தி AM டிரான்ஸ்மிட்டர் கரண்ட் than பவர். மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் தி வேல்யூஸ் ஆஃப் அன்மாடுலேட்டட் அண்ட் மாடுலேட்டட் கரண்ட் இன் AM டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் AMI. Generation. The device which is used to generate an amplitude modulated wave is known as பார்த்தீங்க அப்படின்னா amplitude modulator. ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் தான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு மெத்தட் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்குது. AM ஜென்ரேஷன், லோ லெவல் மாடுலேஷன், ஹை லெவல் AM மாடுலேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் லா மாடுலேட்டர். ஸ்கொயர் லா மாடுலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லா டயோடு மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுவிட்சிங் மாடுலேஷன். இதுதான் லோ லெவல் மாடுலேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோ லெவல் மாடுலேஷன் எந்த மாடுலேட்டர் மூலம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் மாடுலேஷன் அல்லது ஸ்கொயர் லா மாடுலேஷன். இது ஆப்ஷனில் கொடுத்ததுனால நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் லோ வோல்டேஜ் சூட் ஆகுது பிகாஸ் ஆஃப் நான்-லீனியர் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோடு. உங்களை டயோடு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டயோடோட நான்-லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால தான் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோ லெவல் வோல்டேஜஸில் இது என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான்-லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆஃப் ஏ டயோடு. ஸோ I is equal to ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இதை கொடுத்துருக்குறாங்க. A plus B VS plus CV square. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா I is equal to BVC 1 plus MA cos omega m of t cos omega CT. இதில் MA பார்த்தீங்க அப்படின்னா இதான் இங்கே மாடுலேஷன் இண்டெக்ஸு. demodulation of AM. The process of extracting a modulating or baseband signal from the modulated signal. ஒரு சிக்னலை மாடுலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிக்னல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிரித்து தனியாக எடுக்கிறது. மாடுலேட்டட் சிக்னலை அல்லது மெசேஜ் சிக்னலை, இன்ஃபர்மேட்டிவ் சிக்னலை தனியாக எடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா டிமாடுலேஷன் அல்லது டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் டிடெக்டர்ஸ் ஆர் டிமாடுலேட்டர்ஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிமாடுலேட்டராக இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் லா டிடெக்டர்ஸ், என்வலப் டிடெக்டர்ஸ், ரெண்டு விதமான டிடெக்டர்ஸ் இருக்குது. டிமாடுலேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய டிடெக்டர்ஸு. ஸ்கொயர் லா டிடெக்டர் பார்த்திங்க அப்படின்னா லோ லெவல் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் இது மூலமாக டிடெக்ட் பண்ணலாம். லோ லெவல் ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய லோ வோல்டேஜ் சிக்னலை நம்ம மாடுலேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அந்த சிக்னலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுலேட்டருக்கு பேர் தான் ஸ்கொயர் லா டிடெக்டர். ஓகேவா? ஸோ இதோட ஈக்குவேஷன் பாருங்கள். I is equal to இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இட் யூஸ்வலி டிடெக்ட்ஸ் த சிக்னல் பிலோ 1 volt. ஓகேவா? இந்த சிக்னலை தான் இது என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. I is equal to A capital A 1 plus MA cos omega m of t cos omega CT plus B அதே மாதிரி தான் A bracket 1 plus MA cos omega m of t cos omega CT. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர். ரெண்டு விதமான டிடெக்டர் பார்த்தோம். ஸ்கொயர் லா டிடெக்டர், என்வலப் டிடெக்டர். AM சிக்னல் வித் லார்ஜ் கேரியர்ஸ் ஆர் டிடெக்டட் பை யூஸிங் பார்த்தீங்க அப்படின்னா AM சிக்னலு கேரியர் லார்ஜாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிக்னலை எதை டிடெக்ட் பண்ணி எதை வச்சு நம்ம டிமாடுலேட் பண்ணலாம் அப்படின்னா என்வலப் டிடெக்டரை வச்சு. ஓகேவா? விச் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தி என்வலப் ஆஃப் தி AM wave. ஓகேவா? டயோடு ஆப்ரேட்டிங் இன் லீனியர் ரீஜியன்
ஆஃப் இட்ஸ் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் லீனியர் ரீஜனில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டயோடு மூலமாக அதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏஎம் வேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த டிடெக்டருக்கு பேர் தான் என்வலப் டிடெக்டர் ஆர் லீனியர் டிடெக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயரில் நான் லீனியர். இதில் இந்த ஃபார்முலா முக்கியமானது பாருங்கள். இந்த ஹிண்ட்டு 1/fc ≤ RC ≤ 1/ω. ஓகேவா? என்வலப் டிடெக்டரில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1/fc ≤ RC ≤ 1/ω. ஓகேவா? If the time constant RC is quite low, which result in large fluctuation in output voltage சொல்லியிருக்காங்க. டைம் கான்ஸ்டன்ட் RC லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் அவுட்புட் வோல்டேஜில். ஓகேவா? இந்த டைம் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் misses several peaks of rectified output voltage. rectified output voltageல டியூரிங் நெகட்டிவ் பீக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீக்ஸ் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் கான்ஸ்டன்ட் RC அதிகமாக இருக்கும் பொழுது. RC லோவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டு அவுட்புட் வோல்டேஜஸ் ஸ்பைக் இன் நேச்சர், ஸ்பைக்கில் மாறி இருக்கும். இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா இஃப் RC ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டார்ஷன் மே ரிசல்ட் டியூ டு கிளிப்பிங். நெகட்டிவ் பீக் டைமில் கிளிப் ஆகக்கூடிய சிக்னல் கட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏஎம்மில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். டபுள் சைடு பேண்ட் ஃபுல் கேரியர், இதான் ஸ்டாண்டர்ட் ஏஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் சைடு பேண்ட், 2 சைடு பேண்ட் இருக்கும், ஃபுல் கேரியரும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று டைப்பு டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் சப்ரஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து சிங்கிள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர், ஒரு சைடு பேண்ட் தான் இருக்கும், கேரியராக சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் உள்ள சொல்கிறேன். விஎஸ்பி வெஸ்டிஜியல் சைடு பேண்ட். ஓகேவா? வெஸ்டிஜியல் சைடு பேண்ட் இதுதான் நம்மளுக்கு ஏஎம்மோட டைப்பு. டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் இருக்காது. டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் தான் நம்ம பார்க்குறோம். கேரியர் இருக்காது, பட் 2 சைடு பேண்ட் இருக்கும். அதனால் டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டிஎஸ்பிஎஸ்சி டெக்னிக் மாடுலேஷன் டெக்னிக் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகேவா? பாருங்கள், விஎம் cos ωct என்று cos ωm. ஓகேவா? டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் வேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்வித்து 2FM ஃபார்முலாஸு. 2 சைடு பேண்டுக்குள்ளே பவர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் PUSB + PLSB, லோயர் சைட் பேண்ட் பவர் ப்ளஸ் அப்பர் சைட் பேண்ட் பவர், ரெண்டும் நம்மளுக்கு சேர்ந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா MA². இதில் மியூ அல்லது எம்னு சொல்லிக்கலாம். μ²/2 PC. ஓகேவா? பவர். இன்னும் இதை வோல்டேஜில் சொல்லணும் அப்படின்னா கேரியர் வோல்டேஜை வச்சு μ² VC² / 8R, μ² VC² / 8R. ஓகேவா? இதான் என்னது டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்டு கேரியரோட பவரோட ஃபார்முலா. ஓகேவா? பவர் கால்குலேட்டிங் ஃபார்முலாஸ் μ² VC² / 8R, μ²/2 into PC. ஏன் பிசின்னு எடுத்துருங்க அப்படின்னா வேறு பிசி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா VC² நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4R. VC² / 4R தான் நம்மளுக்கு என்னது பிசி. ஓகேவா? டபுள் சைடு பேண்ட் சப்ரஸ்ட் கேரியரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன மெத்தட்லாம் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ்டு மாடுலேட்டர் மெத்தட் மூலமாக டிஎஸ்பிஎஸ்சி வேவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் 2 நான் லீனியர் டிவைசஸ் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டயோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் பேலன்ஸ்டு மோட் இப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் கிடைக்கும். அடுத்து ரிங் மாடுலேட்டர், இன்னும் இது ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டர். இதுவும் டிஎஸ்பிஎஸ்சி சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணுறோம், வி ஹேவ் டு அசியூம் த கேரியர் சிக்னல் இஸ் மச் லார்ஜர் than தி மெசேஜ் சிக்னல். டயோட் ஆப்ரேட்ஸ் அஸ் ஆன் ஆஃப் டிவைசஸ் என்ன பண்ணும் ஆப்ரேட் ஆகுது. டிஎஸ்பிஎஸ்சி சிக்னலை எஸ்சி சிக்னல் மேபி டிமாடுலேட்டட் பை தி 2 மெத்தட். சின்க்ரோனஸ் டிடெக்ஷன் மூலமாக டிமாடுலேட் பண்ணிக்கலாம், என்வலப் டிடெக்ஷன் மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம் டிமாடுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேரியர் சிக்னல் நோன் அஸ் பைலட் கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேரியர் சிக்னல் அதுக்கு பேர் தான் பைலட் கேரியர்.
is transmitted along with the modulated signal from the transmitter. The small amount of carrier signal is called பார்த்தீங்கன்னா pilot carrier. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். Hilbert transform. A signal x of t and its Hilbert transform has the following characteristics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A signal x of t and Hilbert transform h of t அது சேம் எனர்ஜி டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A signal x of t and its Hilbert transform x h of t have the same autocorrelation function இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? A signal x of t and its Hilbert transform are mutually orthogonal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. minus infinity to infinity x of t into x h of t dt is equal to 0. நாலாவது ப்ராப்பர்ட்டிஸ், நாலாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, if x h of t is a Hilbert transform of x of t, then Hilbert transform of x h of t is minus x of t அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு x of t என்ற ஒரு சிக்னலுக்கு நம்ம Hilbert transform எடுத்தோம்னா x h of t கிடைக்கும். அதே x h of t க்கு திரும்ப ஒரு Hilbert transform எடுத்தோம் அப்படின்னா, அதை இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சைட் பேண்ட் டெக்னிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைட் பேண்ட் தான் இருக்கும். மேத்தமெட்டிக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு விசி எம் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்சிடி ப்ளஸ் ஆர் மைனஸ் விசி எம் ஆஃப் டி சைன் 2 பை எஃப்சிடி. ஓகேவா? இதில் எம் கேப் ஆஃப் டியை என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மெசேஜ் சிக்னல். ஓகேவா? Hilbert transform of message signal, negative sign will upper side band, positive sign for lower side band. Power relation, single side band power பார்த்தீங்க அப்படின்னா mu square by 4 into PC அல்லது mu square VC square by 8R, mu square VC square by 8R. ஓகேவா? இதுதான் எஸ்எஸ்பிஎஸ்சி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேஷன் மெத்தட் அல்லது இதுக்கு பேர் ஃபில்டர் மெத்தட் 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் மெத்தட் ஆர் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட். ஓகேவா? ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் மெத்தட் ஆர் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட். ஓகேவா? எதுக்கு ஜென்ரேஷன் ஆஃப் எஸ்எஸ்பி எஸ்சி வேவ். ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட் அவாய்ட்ஸ் ஃபில்டர். ஓகேவா? ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தட் அவாய்ட்ஸ் ஃபில்டர். This method makes use of 2 balanced modulators and 2 phase shifting networks. ஓகேவா? அடுத்து வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் மாடுலேஷன். வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் மாடுலேஷன் இது டெலிவிஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கு, விஎஸ்பி டெக்னிக். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டிஜ் அல்லது ஒரு பார்ட்டு, வெஸ்டிஜ் அப்படின்னா சிம்பிள் ஒரு ஸ்மால் பார்ட்டு ஒரு சைட் பேண்டில் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு there is a vestige or small part in one of the side band in DSB-SP signal. அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மாடுலேஷன் யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டெக்னிக் பேர் விஎஸ்பி மாடுலேஷன் டெக்னிக். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. பவர் ரிலேஷன்ஸ் பாருங்கள். பவர் ரிலேஷன்ஸ் விஎஸ்பிக்கு mu square by 4 into PC plus f of mu square by 4 PC. ஓகேவா? இது மூணையும் சேர்த்து ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை நம்ம பார்த்துடலாம். டேபிள் கொஞ்சம் முக்கியமானது. பேராமீட்டர் பாருங்கள். டிஎஸ்பி எஃப்சிக்கு கேரியர் செப்பரேஷன் இல்லை. ஓகேவா? டபுள் சைட் பேண்ட் செப்பரஸ் கேரியரை ஃபுல்லாக செப்பரஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் சைடு பேண்டுக்கும் ஃபுல்லாக செப்பரஸ் பண்ணிடுறாங்க. விஎஸ்பிக்கு இது கிடையாது. ஓகேவா? சைடு பேண்ட் செப்பரேஷன் ஃபஸ்ட்டு கேரியர் செப்பரேஷன், சைட் பேண்ட் செப்பரேஷன் டிஎஸ்பிக்கு வந்து எல்லா சைட் பேண்டுமே இருக்கும், அதனால் நாட் அப்ளிகபிள். டிஎஸ்பி எஸ்சிக்கு 2 சைட் பேண்டுமே இருக்கும். ஆனால் எஸ்எஸ்பிக்கு ஒரு சைட் பேண்டை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்போம் சப்ரஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு சைட் பேண்ட்லேயும் ஒரு வெஸ்டிஜ் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருப்போம் சப்ரஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அடுத்து பேண்ட் வித்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி எஃப்சிக்கு 2 FM, டிஎஸ்பி எஸ்சிக்கும் 2 FM தான், சிங்கிள் சைடு பேண்டுக்கு FM. அடுத்து விஎஸ்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் வித்து FM லெஸ் தேன் பேண்ட் வித் கிரேட்டர் தேன் 2 FM. அதாவது சிங்கிள் சைடு பேண்டோட அதிகமாகவும்
டபுள் சைடு பேண்டோட கம்மியாக இருக்கும், அதான் பேண்ட் வித்து. அடுத்து எஃபிஷியன்சி டிஎஸ்பி எஃப்சிக்கு மினிமமாக இருக்கும். அதனால் இது மினிமமாக இருக்கிறதுனால ஒரு கேரியர் சப்ரஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் மாடரேட் ஆகுது. அடுத்து இன்னும் அந்த கேரியரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு சைட் பேண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சைட் பேண்ட்டே தூக்கிறாங்க, எஃபிஷியன்சி அதிகமாகுது. விஎஸ்பியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை மட்டும் அவங்க சப்ரஸ் பண்ணுறதுனால வெஸ்டீஜ் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டீஜியல் சைட் பேண்ட்டுக்கு அந்த சைட் பேண்ட்லேயே வெஸ்டீஜ் பார்ட்டை மட்டும் சப்ரஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் மாடரேட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ எஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது சிங்கிள் சைடு பேண்டு டெக்னிக் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா. நம்பர் ஆஃப் மாடுலேட்டிங் இன்புட் கேட்டுக்கிறாங்க, மாடுலேட்டிங் இன்புட். ஸோ இது எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2ஆக இருக்கும், வெஸ்டீஜியல் சைட் பேண்டுக்கு தான் 2ஆக இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், ரேடியோ ப்ராட்காஸ்டிங், டிஎஸ்பி எஃப்சியை ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. டிஎஸ்பி ஃபுல்லாகவே என்ன தான் சப்ரஸ்டு கேரியரும் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பியை பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லது மொபைல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. விஎஸ்பியை டிவியில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.